கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த இடத்தில் பூரண சற்குணராய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி என்றால் என்ன? இதற்கு ஆங்கில மொழியாக்கங்கள் அநேகமாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. பி பர்ஃபெக்ட் என்ற வார்த்தை இருக்கிறது. இன்னும் ஒரு சில மொழியாக்கங்கள் பி பர்ஃபெக்ட் as your heavenly father is perfect என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. அதாவது ஆண்டவர் எப்படி எல்லாவற்றிலும் சரியா இருக்கிறாரோ அதே போல அவருடைய பிள்ளையாகிய நீயும் அப்படி நடந்து கொள் என்று அநேக மொழியாக்கங்கள் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் மூல மொழியாக்கம் இதை எப்படியா இருக்கிறது என்றால், ஆவிக்குரிய முதிர்ச்சியில் வளரவும், அதாவது சிந்தையில் மாத்திரம் அல்ல குணத்திலும் அப்படி வளர்ந்து ஆண்டவருடைய நன்மையான காரியங்களை ஒவ்வொரு நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்து என்பதாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆம், எனக்கு பிரியமான தேவஜனமே, இன்றைக்கும் கூட ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் விரும்புகிறார். அவரை போல எல்லாவற்றிலும் சரியா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இன்னும் ஒரு மொழியாக்கம் மிகவும் அழகாய் மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தது. என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கிற உன் பிதாவை போல நடந்து கொள் என்று மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தது. அதுதான் அதோட அர்த்தம். பூரணம் என்பதற்கு அடையாளம் அல்லது அர்த்தம் ஒருவர் இருக்கிறார் என்றால் அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான். அவர் எல்லாவற்றிலும் பூரணராய் இருந்தார். தகப்பனுக்கு கீழ்ப்படிவது முதற்கொண்டு ஊழியம் செய்வதிலிருந்து எல்லாவற்றிலும், மற்றவர்களை நேசிப்பதிலிருந்து, மற்றவர்களுடைய காலை கழுவுவதிலிருந்து, ஜெபிக்கிறதில் என்று ஒவ்வொரு காரியத்திலும், ஜெபிக்கிறதிலும் மன்னிக்கிறதிலும், இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் அவர் பூரணமாயிருந்தார். அவரை போல பூரணம் உள்ளவர் இல்லை. ஆகவே தான் நாமும் அவரை போல ஆக வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் பிதாவின் சித்தத்தை பரிபூர்ணமாய் செய்து முடித்தார். எந்த நோக்கத்திற்காய் அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தாரோ அதை அவர் பரிபூர்ணமாய் செய்து முடித்தார். இப்படி எல்லாவற்றையும் அவர் பரிபூர்ணமாய் செய்து முடித்தார். இன்றைக்கும் அதே ஆண்டவர் நம்மிடத்தில் விரும்புகிறது என்ன தெரியுமா? நாமும் அவரை போல பூரணராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறதில், ஆவிக்குரிய காரியங்களில், பாவத்தை ஜெயிப்பதில், பரிசுத்தத்தில், சிறுக்களை நேசிப்பதில், மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் என்று ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் அவரை போல நடந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். ஏனென்றால் ஆண்டவர் அதைத்தான் உங்களிடத்தில் விரும்புகிறார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க.